இப்ப நான் மெயினா பேச வந்தது எதுக்குன்னா, பிளஸ் டூ ரிசல்ட் வந்தவன எல்லாருமே வந்து நீட்டோட மார்க் வரட்டும், வாட் எவர், ஆனா உங்க மனசாட்சிக்கு தெரியும், எழுதுறவங்க தெரியும், இப்ப கீ வந்துரும். நீங்க வந்து ஒரு மார்க் வரும்ல, உங்களுக்கே தெரியும். 500 மார்க்குக்கு மேல வந்து தான் நீட்டுக்கு நமக்கு கிடைக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். பொதுவான இது 500 ரொம்ப கம்மியா சொல்றேன், மேபி 550க்கு மேல தான் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும். பட் வந்து உங்களுக்கே தெரியும் எனக்கு அந்த அளவுக்கு மார்க் வராதுன்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து வந்து நீங்க அடுத்த ஆப்ஷனுக்கு வாங்க. அடுத்த ஆப்ஷன்லாம் வந்து இப்ப நீங்க மெடிக்கல் ரிலேட்டட்லயே வந்து நிறைய இருக்கு. நீங்க வந்து ஆயுஷ், என்னது ஆயுஷ்னா ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரல், யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி, இதுவும் வந்து ஒரு டாக்டர் தான். இதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் மார்க் உங்களுக்கு கம்மியா, அதாவது கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து டிஃபார்ம், இந்த மாதிரிலாம் நீங்க திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி இது போகலாம். இதுல வந்து யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு மட்டும் எது கிடையாதுன்னா, நீட்டோட மார்க் இல்ல, உங்களுடைய பிளஸ் டூ மார்க் வச்சு நீங்க ஜாயின் பண்ணலாம். அது போக வந்து நிறைய பேர் வந்து விடாப்புடியா வந்து நீட்டுன்னு இருக்காதீங்க. உங்க மைண்டோட ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா 9ஆம் தேதி பிளஸ் டூ ரிசல்ட் வந்தா எல்லா காலேஜ்ல அப்ளிகேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டூடெண்டோட பிடிவாதம், சும்மா ஒரு ஈகோல வந்து நான் நீட் ரிப்பீட் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க எந்த காலேஜ்லயும் வந்து அப்ளிகேஷன் வாங்கவே மாட்டீங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் போடவே மாட்டீங்க. பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இல்ல நான் ரிப்பீட் பண்ண அடம்பிடிக்கிறீங்க. தயவு செய்து நீட் பாருங்க. நீங்க கவர்மெண்ட்லயோ பிரைவேட்லயோ நீங்க எது வேணாலும் உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா நீங்க டீம்டு யூனிவர்சிட்டில கூட இது படிக்கலாம். ஏன் இன்னும் கூட வந்து நீங்க ஃபாரின் அப்ராட் ஸ்டடியும் போலாம். பட் ஃபாரினுக்கு போறது வந்து நிறைய ஏமாற்று ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் போய் மாட்டிக்கிறாதீங்க. தென் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து வெரி குட் ஆப்ஷன். நீங்க நீட் தான் வந்து ஒரு கனவா இருந்தாலும் அங்க பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், கெமிக்கல் இந்த மாதிரிலாம் நீங்க படிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இன்ஜினியரிங், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல வந்து முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு காலேஜ்ல இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனே பதிரதுல கேட்டா நான் நீட்டுக்கு ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்னு 2-3 மாசம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மனசு மாதிரி நீங்க இன்ஜினியரிங் வந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியாது, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. சோ இந்த கவுன்சிலிங் பதிரதுக்கு வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து ஜெனரல் கேட்டகரி அண்ட் பிசி, பிசிஎம், எம்எஸ்சி 500 ரூபாய் தான். எஸ்சி, எஸ்டி உங்களுக்கு 250 ரூபாய். அதனால நீங்க முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுங்க. கவுன்சிலிங் கிடைச்ச பிறகு போய் சேராது உங்க இஷ்டம் தானே. ஏன்னா முதல்ல மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கும். ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பிளஸ் டூ ரிசல்ட் வந்து 1 மாசத்துல முடிஞ்சிடும். அதனால நீங்க தயவு செய்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லையா சார் நான் நீட்டுக்கு அடுத்த வருஷம் நான் முயற்சி பண்ணணும்னு நினைச்சாலும், நீங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஏன் ஜுவாலஜி, பாட்டனி இந்த மாதிரி எடுத்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியா வந்து அதே சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறதுக்கு இதா இருக்கும். அதனால வந்து நீங்க அப்படியே வந்து நீங்க அடுத்த நீட் எழுதி இல்லனாலும் நீங்க படிக்கிற கேரியரோட டிகிரியை வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம், இயர் வேஸ்ட் ஆகாது. சோ அதனால தயவு செய்து நீட் எழுதுறவங்க எந்த மார்க் வருதோ இல்லையோ எல்லாருமே வந்து ஒரு காலேஜோட அட்மிஷன் சீட்டை செக்யூர் பண்ணிக்கோங்க.